அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இதுவரையில் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் எடுத்து வச்சுருந்தோம். அப்போ நம்ம சகோதரர் அபுஅப்துல்லா சொன்னாங்க, நீங்களாக சில கற்பனையான அனுமானமான கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இல்லாத அபாண்டமான ஒரு கருத்தை சொன்னாங்க. அப்படி எந்த ஒரு கேள்வியும் நம்ம எடுத்து வைக்கலை, நாம கற்பனை செய்து. ஆனால் அவங்க தான் அப்படி எடுத்து வச்சாங்க, அபாண்டமான கற்பனையான ஒரு செய்தி. அதாவது ஒரு அந்த ஹதீஸில் வந்தா இல்லையா, அந்த வாகன கூட்டத்தினர்கள் வந்தாங்கங்கிறது. அதில் அவங்க வந்து நோம்பெல்லாம் விட்டுட்டு பெருநாள் கொண்டாட்டு சாப்பிட்டு சாவகாசமாக ஏன் வரணும் போகணும், அவசர அவசரமாக ஏன் வரல போகல அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய அனுமானம், கற்பனை. அதில் அந்த வாசகம் கிடையாது. இவங்க தான் கற்பனையான ஒரு கேள்விகளை கேட்டாங்களே ஒழிய நம்ம தரப்புலேருந்து அப்படி ஒரு வார்த்தையை கேள்விகளை என்ன செய்ய கேட்கல. சும்மா அனுமானம் சாவாதம் அப்படி இப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தையை திருப்பி சொன்னதுனால அது உண்மையாயிராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தையை எதுக்கு என்ன நடந்தது என்ன ஆகுது அப்படிங்கிறது என்ன செய்யணும் கிடணும். அப்போ அந்த சஹாபாக்கள் அந்த வாகன கூட்டத்தினர்கள் நோன்பு இல்லாமல் வந்தாங்க, அவங்க சாப்பிட்டு தான் வந்தாங்க, சாவாசமாக வந்தாங்க போனாங்கிறதுக்கு அவங்க ஹதீஸ்லேருந்து ஆதாரம் காட்டும். அப்புறம் அவங்க நோம்போடு தான் வந்தாங்கன்னு நம்ம ஹதீஸ்லேருந்து ஆதாரம் காட்டுறோம். அதுக்கு என்ன ஹதீஸ்லேருந்து ஆதாரம் காட்டுறாங்க, அதுதான் பேசிகிட்டே இருந்தோம். ஐயுஃப்திரு, பெருமானார் வந்து அவங்கள பார்த்து தான் நோம்பு விடும்படி சொன்னாங்க, நோம்பு வச்சு தான் இருக்கணும். இவங்க என்ன கேட்குறாங்க, இவங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு இப்படி இருந்தால் தானே இப்படி, அதை அவங்க வந்துட்டு நாங்கள் நோம்பு பிடிச்சிருக்கோம், நாங்கள் நோம்பு விடவா, இப்படிலாம் கற்பனை. நம்ம ஒரு ஆள் வர்றாரு நோம்பு விட்டுறப்பா அப்படின்னு சொன்னால் அவர் நோம்பு பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு பிடிக்காத ஒரு ஆளை போய் நோம்பு விடுன்னு சொல்லுவாங்க. நோம்பு பிடிச்ச ஐயுஃப்திரு, அவர்களை நோம்பு விட வேண்டும் என்றும், யஹ்ருஜு, அவர்கள் தங்களுடைய பெருநாள் திரளுக்கு செல்ல வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளையிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அந்த வார்த்தை அப்படிதான் வருது. இதில் கூட அவங்க சொன்னாங்க, இந்த ஹும்மு அவர்கள் வச்சுட்டு பிடிச்சிட்டு பேசக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு சின்ன வார்த்தை, ஒரு எழுத்தானாலும் ஹதீஸ்ல இருந்து அதை பிடிச்சி தான் பேசணும். அதை பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் வேற ஒரு ஹதீஸை காட்டி, வேற ஒருத்தங்களை காட்டி, இதெல்லாம் இப்படி தொங்க, இதுக்கு மாற்றமாக முரண்பட்டு பார்க்கறது ஹதீஸ், இதோ குர்ஆன் வசனம் அப்படின்னு காட்டிட்டு சொன்னாங்கன்னா இது தொங்கிட்டு இருக்கிறது சரி. அது வார்த்தை குர்ஆன் ஹதீஸ்ல ஹும்முன்னு வந்துட்டு அது ஹும்மு தான். அவர்கள் வந்து அந்த அவர்களுக்கு என்னன்னு தெரியாம அதுக்கு அது போகாது. அந்த அவர்கள் இந்த அர்த்தம் கிடையாது. இது வந்து வாகன கூட்டத்திற்கு சொல்லப்படலை, மக்களுக்கு எல்லாருக்கும் தான் சொல்லப்பட்டதுங்கிற ஆதாரம் எடுத்து வைக்கும். அப்படி இல்லாட்டி அப்படி எடுத்து வைக்காத பட்சத்தில் ஹும் வச்சுட்டு அவர்களுங்கிற வச்சுட்டு சொல்லக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு பேசுறது எதுவும் நியாயம் கிடையாது. அடுத்து அந்த வார்த்தை போங்கு இருக்குல்ல, ஒரு எந்த மொழியா இருந்தாலும் சரி, அது அரபியா எந்த மொழியா இருந்து போகுது, அது நமக்கு தெரிஞ்ச மொழிபெயர்த்துட்டோம்னு சொன்னா அந்த போங்க வச்சுட்டு ஈஸியா புரிஞ்சிடலாம். சும்மா இது புரியலையா, இது கூட தெரியலையா, சஹாபாக்களுக்கு தெரியாதா, ஏன்னா இந்த கேள்வி நம்மளுக்கு வேண்டியதில்லை. உள்ளபடி வர போறோம், இது என்ன அர்த்தம் சொல்லப்படுது தமிழ்ல சொல்ல போறோம், அதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன புரியணுமோ அதுதான் புரியணும். அந்த வார்த்தைக்கு என்ன புரியணுமோ, ஏன் இப்படி இருந்துக்க கூடாது, ஏன் அவங்க அதை செஞ்சாங்க, அது நமக்கு தேவையற்ற கேள்வி. அந்த கேள்வி நம்ம என்ன செய்ய வேண்டியது, இந்த வார்த்தை இப்படி இருக்குமானால் இப்படி செய்ய வேண்டும், அந்த வார்த்தை அதான் சொல்லுது. இந்த வார்த்தை இதை சொல்லவில்லை என்பதற்கு ஆதாரம் என்ன செய்யணும், அவங்க ஹதீஸ்ல இருந்து காட்டணும். அதுல என்ன வருது, நம்ம நல்லா கவனிக்க, திருப்பி பல தடவை அர்த்தம் சொன்னாலும் முக்கியமானதை கவனிக்கல. அதாவது ஃபாஸ்பஹனா சியாமன், நாங்கள் நோன்பு நோற்றவர்களாக காலை பொழுதை அடைந்தோம் அப்படின்னு சஹாபா ரசூலுல்லாஹை சுத்தி இருக்கிற ஆளுக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, நாங்கள் நோன்பு வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிடுங்க, நாங்கள் நோன்பு வச்சிருக்கோம். அப்போ ஒரு வாகன கூட்டம் வருது. சஹாபா நல்ல கவனிச்சுக்கிடுங்க, இந்த நாங்கள் நோன்பு வச்சிருக்கோங்கிறதெல்லாம் நீங்க யாருமே கண்டுக்கிறல, அதாவது உங்க தரப்புல அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த போங்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்தா போதுங்க. நாங்கள் நோன்பு வைத்திருந்தோம், அதாவது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நாங்கள் நோன்பு வச்சிருந்தோம். அப்படி நோன்பு வச்சு நாங்க இருக்கும் பொழுது ஒரு வாகன கூட்டம் வந்தது. நோன்பு வச்சுக்கிட்டா இல்லையா அப்படின்னு அந்த வார்த்தையில இல்ல. எப்படி அந்த வாகன கூட்டம் வந்து பகலுடைய கடைசி நேரத்தில் ஒரு வாகன கூட்டம் வருது, அந்த வாகன கூட்டம் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கா, நோன்பு வைக்காம வந்ததான்னு இந்த வார்த்தையில இல்ல, நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையில இருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கல, வருது. அது நோம்பாளியா வருதா அந்த கூட்டம், நோம்பு இல்லாம வருதா அந்த கூட்டம் கூட ஒரு பெரிய ஊருக்கு தெரியாம இருக்குமா, பெருங்கூட்டத்துக்கு தெரியாம இருக்குமான்னு நாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 2 பேருக்கு மேல இருந்தா ரக்குன்னு சொல்லலாம். 2 பேருக்கு மேல இருந்தாலே ஒரு கூட்டம் தான். ஒரு வாகன கூட்டம் 3 பேர் இருந்தாலும் சரி, 30,000 இருந்தாலும் சரி, ரக்கு நெஞ்சலாம் சொல்லலாம். ஊருக்கே தெரியாம இருக்குமா, 10 பேர் 100 பேர் 1000 பேர் கூட என்ன செய்யும், ஒரு வாகன கூட்டம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறாங்க, அந்த மக்கள் கேட்கறாங்க, ரசூலா கேட்கறாங்க, நீங்க யாரப்பா, நாங்கெல்லாம் முஸ்லீம்களுங்கிறாங்க. உடனே அந்த மக்கள் சொல்றாங்க, நீங்க யாரும் ரசூலா கேட்கறாங்க. அந்த கூட்டம் ரக்குபு ஒரு வாகன கூட்டம் கேட்குது ரசூலாட்ட, அந்த மன்னன் நீங்க யாரு, ஒரு கூட்டத்துக்கே இவர் ரசூலான்னு தெரியாம இருக்குமா, தெரியாம இருந்திருக்கு, செய்தி வருது. தெரியாம இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாம இருந்துட்டு செய்தி இருக்கு. எத்தனையோ சஹாபாக்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரியுது, எனக்கு தெரியாது. ஒரு 50 பேருக்கு தெரியாம போய் 51வது ஒரு ஆள் சட்டத்தை சொல்லுவார். 50 பேருக்கு தெரியாம இருக்குமா, 5000 பேர் கூட தெரியாம இருக்கும், அது பெரிய ஆச்சரியம் கிடையாது. அது ஒரு சான்று இல்லை, தெரியாம இருக்கத்தான் செய்யும், அது ஒரு சான்று இல்லை. என்ன அப்போ அவங்க சொல்றாங்க, ஒரு வாகன கூட்டம் வருது. வாகன கூட்டம் நோம்போட வருதா நோம்பு இல்லாம வருதா, இந்த வார்த்தை இதுவரையில தெரியல, இந்த வார்த்தை வரைக்கும். அடுத்து பாருங்க, அவர்கள் சாட்சி சொன்னார்கள்.
அந்த வாகன கூட்டத்தில் என்ன செஞ்சாங்க, அந்த சாட்சி கூட அவங்க என்னமலாமோ வளம் கொடுத்தாங்க. அப்போ சாட்சினா என்ன, ரெண்டுக்குமே பொருந்துங்கிறத தெளிவாக பிஜே அவங்க சொன்னாங்க. சாட்சி சம்பந்தப்பட்டவனாக இருந்து கொண்டு எனக்கு குற்றம், நான் சம்பந்தப்பட்டும் சாட்சி சொல்லலாம், நான் சம்பந்தப்படாமல் ஒரு சாட்சி சொல்லலாம். அது சாதாரண புழக்கத்தில் இருக்கு, குரான்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு, மக்கள் மத்தியில் இருக்குங்கிற சொன்னாங்க. அதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அதை மறுக்கல அவங்க. அடுத்து அவர்கள் என்னஞ்சாங்க, சாட்சி சொன்னாங்க. யாரு, வாகன கூட்டம் சாட்சி சொல்லுது. வாகன கூட்டம் நோம்பாளியா வருதா இல்லையா, இன்னும் வரல. நோம்பாளியா இருக்கா நோம்பு இல்லாம இருக்கான்னு அந்த வார்த்தையில இன்னும் தெரியல. சொல்றாங்க அன்னஹும் ரஅவுல் ஹிலால், தாங்கள் நோன்பை பார்த்ததாக சாட்சி சொன்னார். தாங்கள் பிறையை பார்த்ததாக பிலம், நேற்று அவர்கள் பிறையை பார்த்ததாக அவங்களே சொல்றாங்க. நாங்க நேற்று பிறையை பார்த்துட்டோம், யாரும் சொல்லலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அந்த மக்கள் சொல்றாங்க. சொல்லும்போது அவங்க நோம்பாளியா இல்லையா இன்னும் வரல. அப்போ அமரஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவர்கள் சாட்சி சொன்னார்களோ அவர்களை பார்த்து பெருமானார் கட்டளையிட்டார்கள், ஐயுஃப்திரு, நோம்பு விட்டுருங்க. அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்க, ஐயுஃப்திரு, நோம்பு விட்டுருங்க. இப்பதான் தெரியுது அவங்க நோம்போட வந்திருக்காங்க. அவங்க நோம்போட வந்தாங்க, இது அவங்களுக்கு கேட்க வேண்டியது. நோம்போட தான் வந்தாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம சொல்லல. ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நோம்பை விட்டுருங்கன்னு அவங்களுக்கு கட்டளை போட்டாங்க. அப்ப நோம்பு இல்லாத ஆளை பிடிச்சா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க நோம்பு விட்டுருன்னு? அப்ப ரசூலுல்லாஹ்க்கு விவரம் இல்லாமல் சொல்லிட்டான்னு சொல்ல வரீங்களா? உங்க வாதத்துல இருந்து அப்படித்தான் தெரியும். அப்ப அவர்கள் நோம்போட தான் என்னஞ்சாங்க வந்தாங்கன்ட்டு நம்மளா சொல்லல. அதுக்கு என்ன ஆதாரம், இதுதான் ஆதாரம். பிரச்சனை என்னன்னா, இந்த ஹதீஸே என்ன ஆதாரம்னா, அவர்கள் பிறையை பார்த்ததாக சொன்னாங்க, அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்க, அவர்கள் நோன்பை விட வேண்டும் என்றும், நான் அவர்கள் திரளுக்கு நாளைக்கு அவங்க என்ன செய்யணும், பெருநாள் திரளுக்கு போக வேண்டும் என்றும் அவர்களுக்கு கட்டளையிட்டாங்க. இதுல ஆரம்பத்தில் வருதுல பாஸ்பஹனா சியாமன், நாங்கள் நல்ல கவனிங்க, திரும்பி இந்த கேள்வி நான் கேட்ட பிறகு அதை சொல்லி பதில் சொல்லணும். அதை அப்படியே கண்டுக்கிடாம விடுறதோ, அதை சொல்லாம நாங்க கேள்வி கேட்டோம் பதில் இல்லை அப்படி சொல்லிட்டு இருந்தா அது ஒரு வெயிட்டா. இப்ப நாமளும் ஒரு 50 பேரும் எத்தனை கேள்வி கேட்டோம், 1000 கேள்வி கேட்டோம், பதில் இல்லை, ஏன்னா ரெக்கார்ட் ஆகத்தான் செய்யும். அதெல்லாம் சரி, இந்த கேள்வியை நாங்கள் கேட்டோம், இதற்கு என்ன பதில் அப்படின்னு நீங்க அந்த கேள்வியை கேளுங்க. அப்புறம் நம்ம பதில் சொல்றோம், நீங்கள் இப்படி பதில் சொன்னீர்கள், அதற்குரிய கேள்வியும் கேளுங்க. அப்படி எதுவுமே வரல, கேள்வி கேட்டோம் பதில் இல்லை, நாங்கள் சொல்வதை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, இப்படி சொல்லியிருந்தா அது சரியாகாது. நல்ல தெளிவாக புரிஞ்சுதான் பதில சொல்றோம். அதுல உள்ள குறுக்கேள்வி நீங்க கேட்க வேண்டியதான். அப்ப அதுல என்ன வருது, பாஸ்பஹனா சியாமன், நாங்கள் நோன்பு நோட்டவர்களாக காலை பொழுதை அடைந்தோம். இது ஹதீஸ் வாசம். யார் காலை பொழுது அடைஞ்சா, ரசூலுல்லாஹும் ரசூலுல்லாஹ் சுற்றியவர்களும். இப்படி வந்துட்டு இந்த வாசம் எப்படி வரணும், எனவே எங்களுக்கு கட்டளை இட்டார்கள், எப்படி வரணும், நல்ல கவனிங்க. வார்த்தையை கவனிக்காம திருப்பி பேசிட்டு வரக்கூடாது. என்ன அப்படியா, சரி சரி ஓகே சரி. அப்ப நாங்கள் காலை பொழுதை அடைந்தோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சுத்தி பயணம் செய்யாம ஊர்ல இருக்காங்களா அவங்க சொல்றாங்க, நாங்கள் அடைந்தோம். அப்போ ஒரு வாகன கூட்டம் வந்தது, எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் தான் வரணும், அப்படிதான் வரணும் முறை, வார்த்தை தானே. நாங்கள் நோன்பு வச்சிருந்தோம், என்ன எங்களுக்கு நோன்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆரம்பத்தில் இருந்தே சகோதரர் அபு அப்துல்லா அவர்கள் ஒரு மிக பெரும் தவறான ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டு வர்றாங்க. முன்னதாகவே அவங்க அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவங்க கூட சொன்னாங்க. என்ன அடிக்கடி என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜே அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் கற்பனையானது, அதுக்கு ஹதீஸில் ஆதாரமே இல்லை, ஹதீஸில் அப்படி இல்லை. ஹதீஸில் என்ன இருக்குதுன்னா அவங்க சொல்லி காட்டுறாங்க, அந்த கருத்தில் வாசகம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு கூட்டத்தினர் வர்றாங்களே, அவங்க ஊர்லேயே என்ன செஞ்சாங்கன்னா பெருநாள் கொண்டாடிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாழ்த்து கூறுவதற்காக தான் வந்தாங்க. அதான் அதனுடைய ஹதீஸுடைய கருத்து. நான் இந்த கேள்வியை திரும்ப அடுத்த இதில் அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லணும். அவங்க ஊர்லேயே பெருநாள் கொண்டாடிட்டு வந்தாங்கன்னு இந்த ஹதீஸில் எங்கே இருக்கு? இது கற்பனையானதா? பிஜே அவர்கள் ஹதீஸில் நேரடியாக மொழிவர் இவ்வளவு விளக்கமே ஃபிர்தௌசி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, இந்த ஹதீஸை ஆதாரமாக அப்துல் காதர் உமரி அவர்கள் தான் எடுத்து வச்சாங்க. எடுத்து வைத்தவர்கள் அதுக்கு பொருளும் செஞ்சாங்க. என்ன பொருள் செஞ்சாங்கன்னா, அவங்க தெளிவாக அந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு அவர்களுக்கு கட்டளையிட்டாங்க. அவங்க அவங்களுடைய ஈதுகாவிற்கு பெருநாள் திடலுக்கு போகுமாறு கட்டளையிட்டாங்க, அவங்கள நோம்பு விடுமாறு கட்டளையிட்டார்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவா அவர் அர்த்தம் செஞ்சார். நான் ரெண்டாவதையும் அதை நான் சொன்னேன், அதையும் அவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இவ்வளவும் ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அப்படி அந்த ஹதீஸ்ல அர்த்தம் இல்லை. ஹதீஸை என்ன செய்யறாங்கன்னா நேரடியாக மறுக்கிறார். இந்த ஹதீஸுக்கு இதுதான் பொருள்ங்கிறத நாங்க சொல்லல, அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் அப்துல் காதர் உமரி அவர்கள் அதற்கு சரியான அர்த்தம் செஞ்சார். அதற்கு பிறகு நானும் அர்த்தம் செஞ்சேன், அதையும் அவர் அங்கீகரித்தார். அங்கீகரிச்சுட்டு இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டது அந்த மக்களுக்கு தான், அவங்களுக்கு தான் நோன்பு விட சொன்னாங்க
அப்படின்னு அவ்வளவு தெளிவா அவர்களே ஏற்றிவிட்டு அவங்களே சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இதுதான் அப்படிக்கு ஆதாரம் இல்லை. வந்தவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டுதான் வந்தார்கள் என்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் இல்லையா? யுஃப்திரு அவர்கள் நோன்பை விடட்டும் அந்த வாசகம் எதை உணர்த்துது? வர்றவங்க வந்து நோன்பு பிடிக்காம வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி விவரம் கேட்டவங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றவங்க நோன்பை விடுங்கன்னு சொல்றாங்க. அப்படிதான் அர்த்தம்னு அவங்களே சொன்னாங்க, நாங்க சொல்லல. அதற்கு முன்னதாக அவங்களே அர்த்தம் செஞ்சாங்க, அவர்கள் நோன்பை விடட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ பிஜே அவர்கள் வந்து சொன்னாங்க, வாகன கூட்டத்தினர்கள் நோன்பு நோற்றுத்தான் வந்தார்கள் என்று இந்த ஹதீஸ்ல தெளிவா இருக்கு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவர்களை நோன்பை விடுமாறு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்க சொல்லணும். அவர்கள் நோன்பை விடுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க நோன்பு வச்சுட்டு வரல, ரசூல் விவரம் கட்டமா நீங்க நோன்பு விடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு அர்த்தமா, அல்லது நோன்பு வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு அர்த்தமா? எவ்வளவு தெளிவா ரொம்ப அழகான முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசகம் ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. இல்ல இல்ல ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹதீஸையே அவங்க மறுக்கிறாங்க. ஒண்ணு சொல்லுங்க, இந்த ஹதீஸை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லுங்க. இதுல ஹதீஸ்ல தெளிவா இதுதான் அர்த்தம் அப்படிங்கறத வந்து அவங்க தரப்புலயே ஒத்துக்கிட்டாங்க, அவங்களே அப்படி அர்த்தம் செஞ்சாங்க. அர்த்தம் செஞ்சதுக்கு பிறகு பிஜே அவர்கள் கற்பனையாக பேசிக் கொண்டிருக்கிறார், அதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. அவர் சொல்றது அத்தனையும் கற்பனை. ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அதான் சொல்றேன், அவங்க எடுத்து வச்சு அவர்கள் சொல்லக்கூடிய அது சொன்னாங்கல்ல, அங்க வந்து நோன்பு பெருநாள் கொண்டாடிட்டு தான் வந்தாங்க, எங்க இருக்கு இந்த ஹதீஸ்ல? தெளிவா அவங்க காட்டுனா திரும்ப அவர்கள்ட்ட கேட்கிற இந்த கேள்வியை, அவங்க வந்து தன்னுடைய வீட்டிலே ஊரிலே பெருநாள் கொண்டாடி விட்டு தான் வந்தார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ்ல எங்க ஆதாரம் இருக்கு? இது இவர்களுடைய கற்பனையா அல்லது ஹதீஸ்ல இருக்கிறதா அப்படின்னு அவங்க என்ன செய்யணும், தெளிவா சொல்லணும். அடுத்து அவங்க கேட்டாங்க, இந்த இது ஹதீஸில் வந்து அவங்க நோன்பை விட சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல இல்லவே இல்ல, இது பிஜேயினுடைய கற்பனை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்க சொல்றோம், ஹதீஸில் இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவங்களை தான் நோன்பு விடுமாறு கட்டளையிட்டாங்க. அவ்வளவு தெளிவாக எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் இருக்குது. அந்த அர்த்தத்தை அவர்களும் செய்திருக்கிறாங்க. நாங்க மட்டும் செய்யல, இதுல கருத்து வேறுபாடும் கிடையாது, அவர்களே ஒத்திருக்கிறாங்க. இவ்வளவு தெளிவா ஹதீஸ் இருந்தும் கூட அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, பிஜே அவர்கள் இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு பிறகு பிஜே அவர்கள் கற்பனையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னது அத்தனையும் கற்பனை. அவங்க சொன்னதுக்கு இந்த ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது என்பதை அவங்க நிரூபிக்கும். அவங்க கேள்வி எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி நான் திரும்ப கேள்வி கேட்கிறேன், அவங்க பெருநாள் கொண்டாடி விட்டு வந்தார்கள் அப்படின்னு இந்த ஹதீஸில் எங்கே இருக்கிறது அப்படின்னு அவங்க என்ன செய்யணும், நிரூபிக்கணும். அவங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க, இங்க நோன்பு வச்சுக்கிட்டு தான் வந்தாங்களான்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதே போன்று அவங்க ஏன் பிறையை பார்த்தாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன் நோன்பு பிடிச்சிக்கிட்டே வந்திருந்தாங்கன்னா பிறையை பார்த்தது என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பிஜே அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, தொடங்கின ஈலாவை பற்றி தொடங்கினாங்க. நேரம் இல்லாத காரணத்தை அங்க கொடுத்துட்டாங்க. உடனே என்ன அதுக்கு பதில் சொல்ல பின்னாடி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. அத்தனையும் இவர்கள் கற்பனையாக உருவாக்கி கொண்ட கேள்விகள் தான். ஹதீஸில் இருந்து அப்படிப்பட்ட கேள்விகள் எழவே இல்லை. ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமின்றி வந்தவர்களைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விட சொன்னாங்க. அவர்களைத்தான் அவர்கள் பெருநாள் திரளுக்கு போகுமாறு சொன்னாங்க. தங்களை அங்கு அவங்களோடு கூடியிருப்பவர்களை நோன்பு விடுமாறு சொல்லல. அதற்கு அதுதான் அர்த்தம் என்பதை அப்துல் காதர் உமரி அவர்களே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அதனால ஹதீஸ்லயே ரொம்ப தெளிவா இருக்குது. பிறகும் பிஜே அவர்கள் கற்பனையா சொல்றாங்க. எல்லாரும் கேட்கும் கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்ல பதில் தெளிவாக அவங்களே ஒத்துக்கிட்டது, அதுலயே அதான் அர்த்தம் அவங்களும் ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு பிஜே அவர்கள் கற்பனையாக சொல்றாங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த ஈலா விஷயத்தை மட்டும் அவங்க சொல்லிடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு சகோதரர்களே, முக்கியமான ஒரு அம்சத்தை முதல்ல நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒரு ஹதீஸோ ஒரு ஆயத்தோ ஒரு மனிதனுடைய பேச்சோ அதிலிருந்து கருத்தை புரிந்து கொள்வதற்கு முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது அதனுடைய நேரடியாக இருக்கிற அர்த்தம் என்னென்ன வாசகங்கள் அதில் இருந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் அதுக்கு வியாக்கியானங்கள் நம்ம கொடுக்கணும். ஹதீஸ்ல தெளிவான சில வாசகங்கள் வந்திருக்கும் பொழுது அந்த வாசகத்தை கவனத்தில் கொள்ளாம நம்ம அறிவை பயன்படுத்தி சில கேள்விகளை நம்மளா உருவாக்கி கொண்டு எப்படி அது நடந்திருக்கும், எப்படி இது நடந்திருக்கும், எப்படி இதை கேட்டிருப்பார்கள், எப்படி இதை செய்திருப்பார்கள் அப்படிங்கிறது வந்து எந்த விஷயத்துக்கும் பொருந்தாது. குர்ஆனுக்கும் சரி, ஹதீஸுக்கும் சரி, என்னுடைய பேச்சுக்கும் சரி, உங்களுடைய பேச்சுக்கும் சரி, ஒரு மனிதனுடைய எழுத்துக்கும் சரி, முதல்ல அர்த்தம் என்ன, அர்த்தம் கரெக்டா இருக்கணும். நாம என்ன செய்யறோம்னா அந்த ஹதீஸுக்கு நேரடி அர்த்தம் செய்து நல்ல விளங்கணும். நாங்களா சொன்னது கேள்விலாம் கேட்கலாம். இப்ப என்ன வருதுன்னா நம்ம என்னமோ அவங்கள இட்டுக்கட்டி நம்மளா சொன்ன மாதிரி
நம்மள்ட்ட கேள்வி கேட்கிற மாதிரி வருது. கேள்வி